ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 41 அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தரின் அன்பினால், அவர் பாராட்டுகிற கிருபையினால் நாம் களி கூர்ந்து மகிழ்வதை நம்மால் உணர முடியும். இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம், தேவஜனங்களாகிய நம்முடைய வலக்கரத்தை சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பிடித்திருக்கிறார். இன்று தேவஜனங்களாகிய நாம் எதற்காக கலங்குகிறோம், எதற்காக பயப்படுகிறோம்? நாம் நம்பின மனிதர்கள், உறவுகள் நம்மை கைவிட்டதினால் அநேக நேரங்களில் நாம் உடைந்து போகிறோம். இனி வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் மாறினாலும், உதவ யாருமே இல்லை என்றாலும், யாராலும் உதவ முடியாத நிலையில் நாம் இருந்தாலும், இனி எதிர்காலம் ஒன்று இல்லை என்ற நிலையில் இதை கேட்கிற யாருடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிற, நம்மேல் அன்பு வைத்த, நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மறிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்த நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அவர் சும்மா பயப்படாதேன்னு சொல்லல, அவர் நம்முடைய வலக்கரத்தை பிடித்து நமக்கு துணை நின்று நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தளர்ந்து போக, அவன் முடங்கி போக, செயல்படாமல் அவன் எல்லா விதத்திலும் சோர்ந்து போக முதலாவது அவன் வாழ்க்கையில் எழும்புகிற ஒரு கிரியை தான் பயம். பயம் என்கிற ஒரு காரியம் எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அந்த மனுஷன் அதன் பிற்பாடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு முடக்கப்பட்ட நிலையிலே அவன் தள்ளப்படுவான். தன்னால் இயன்ற காரியத்தை கூட அதன் பிற்பாடு அவனால் சரியாய் செய்ய முடியாது. அநேக காரியத்துல பாவத்தின் மேல் பாவம், பொல்லாத கிரியைகளை அதிகமாய் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், இது எல்லாம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பயத்தினால் தான் உண்டாகிறது. அதனால்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர்கள் வலக்கரம் பிடித்து அவர்களுக்கு துணை நின்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே. நீ பயந்து அநேக காரியங்களை மோசமாய் செய்வதை காட்டிலும் நீ பயப்படாமல் நான் உன் வலக்கரம் பிடித்திருப்பதையும் நான் உனக்கு துணை நிற்பதையும் நீ உணர்ந்து, நீ பலப்பட்டு, நீ என்னை நோக்கி பார்த்து என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அறிவிப்பது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில் நான் தந்த மகிமையான வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில் நான் அதை நிறைவேற்றி உன்னை உயர்த்தி உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அநேக சூழ்நிலை நிமித்தம், அநேக தேவைகள், பிரச்சனைகள், போராட்டத்தின் நிமித்தம், அநேக மனிதர்கள், பிசாசினால் ஏற்பட்ட சூழ்நிலைகள், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வருகிறது நிமித்தம் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், நீ பயப்படாதே. அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறாரே, ஆனால் நீங்கள் பயப்படுகிற காரியம் பயப்படுகிற மாதிரி நடக்காது, பயப்படுற மாதிரி முடியாது. அதிலே ஒரு புதிய துவக்கத்தை, அதிலே ஒரு நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் காண செய்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, எந்தெந்த காரியத்திற்கு பயந்தோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த தேவ ஜனங்களாகிய நம்மை சாட்சியாய் நிறுத்த நம்முடைய தேவன் நம்முடைய வலக்கரம் பிடித்திருக்கிறார். அவர் நமக்கு துணை நின்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே. நீ பயப்படுகிற காரியம் நீ பயப்படுகிற மாதிரி நடக்காது. உன்னோடு கூட இருந்து உனக்கு நன்மை செய்து உன்னை உயர்த்தி உன்னிலே மகிமைப்படும்படியாய் நான் உன் வலக்கரம் பிடித்திருக்கிறேன், உனக்கு துணையாய் நிற்கிறேன். எந்த சத்ருவினால் ஏவப்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ உன்னை மேற்கொள்ள நான் விட மாட்டேன். நான் அறியாமலும் நான் அனுமதிக்காமலும் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்காது. இதுவரைக்கும் அனுமதித்தது எல்லாம் உன்னை உருவாக்க, இனி உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற நன்மைகள் எல்லாம் உன்னை உயர்த்தி நான் மகிமைப்பட. ஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வலக்கரம் பிடித்து நமக்கு துணை நின்று நமக்காக யாவையும் செய்து முடித்து
நாம் பயப்படுகிற காரியம் நாம் பயப்படுகிற மாதிரி நடக்காதபடிக்கு அதை மாறுதலாய் முடிய பண்ணி தேவஜனங்களாகிய நம்மை எஸ்தரை மொர்தகாயும் களிக்கூற பண்ணினது போல யூத ஜனங்களை அவர்கள் சத்துருக்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்த நாளிலே தானே யூதர்கள் தங்கள் எல்லா சத்துருக்களையும் அழித்து நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் எப்படி அன்று காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி தம்முடைய ஜனங்களை களி கூர்ந்து மகள செய்யவும் அவர்களை உயர்த்தி அவர்கள் தேவனாய் சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்பட்டாரோ, இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதனால்தான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவஜனமே, நீ பயப்படாதே. உன் வலக்கரம் பிடித்து கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோடு கூட உனக்கு துணையாய் இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். பயப்படாமல் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிற தேவஜனத்தின் மன விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தரை வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மாறாக இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.